இங்கே பாருங்களேன், முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அவங்கள பெண் மருத்துவர். நிறைய பேர் என்ன சொல்லுடைய முதல் பெண் மருத்துவங்க. சப்போஸ் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் படிச்சுட்டு 1904 புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் அட்மிஷன் கேட்டிருக்காங்க. நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்விப்பட்ட அதுக்கு பின்னாடி அடுத்து ஆயத்தங்கள் அதை வேணால் கேட்பாங்க. இவங்க பண்ண சீர்திருத்தங்களை நம்ம ஒவ்வொரு அந்த பெண்கள் சங்கத்தில் மட்டும் இல்லை காரணமாக இருக்குது. இது எல்லாம் 1923 இவங்களுடைய தங்கை வந்து புற்றுநோயால் இறந்துடுறாங்க. அதனால் புற்றுநோய்க்காக மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியவர் ஜவஹர்லால். இந்த புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தான் பிற்காலத்தில் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனமாக டெவலப் ஆகும். 2வது மருத்துவமனை சென்னையில். தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. முத்துலட்சுமி மாகாணத்தில் மாநகராட்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேவதாசி முறை ஒழிப்பு. ரொம்ப ரொம்ப முக்கிய பணி. சமூகம் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 1930 ஔவையில் சாந்தோமலை 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவங்க பங்கெடுத்திருக்காங்க. 1956 மத்திய அரசாங்கம் பத்மபூஷன் அப்படிங்கிற அவார்டை கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு நிறைய சிறப்புகளை பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இப்படி தான் ஒரு மலையாளி இல்ல, நான் தமிழன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்ட எம்ஜிஆர் அதன் பிறகு கருணாநிதியோட பூர்வீகத்தை ஆராய இன்னொரு குழு அமைச்சாரு. அவங்களும் கருணாநிதியோட பூர்வீகத்தை ஆராய்ஞ்சு கருணாநிதியோட பூர்வீகம் ஆந்திரா அப்படின்னும் அவங்க முதல்ல பிழைப்புக்காக மகாராஷ்டிரா போய் அங்க இருந்து அவங்க மீண்டும் தமிழகம் வந்தாங்க அப்படின்னும் அறிக்கை கொடுத்தாங்க. இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச எம்ஜிஆர் சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் நடந்தா என்று கேட்டு பேசி வருகிறார். கருணாநிதி தமிழரா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும். கருணாநிதியே, நீங்கள் தமிழர் தானா? என் பாட்டனாரும் மூதாதையரும் தமிழர்கள் தான், மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவர்கள். தமிழகத்தில் கருணாநிதி சொல்லவே இல்லை, அமைதியாயிட்டாரு. இப்படி எம்ஜிஆர் சொன்னதை மட்டுமே நம்ம ஆதாரம் எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா தன்னை மலையாளி அப்படின்னு சொன்னதுக்காக பழி வாங்கறதுக்காக கூட எம்ஜிஆர் கருணாநிதியை தெலுங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது நான் மலையாளி அப்படின்னா நீ தெலுங்கர் தான், நாம 2 பேருமே வந்தேரிகள் தான் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். கருணாநிதி தன்னை இசை வேளாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இசை வேளாளர் முற்போக்கு நல சங்கத்துல கூட அவரோட புகைப்படம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இசை வேளாளர் சாதியை சேர்ந்த புகழ்பெற்ற நபர்களின் புகைப்படமும் அந்த இணையதளத்துல இருக்கு. அதை நீங்களே பாருங்க. இதுல இருந்து கருணாநிதி இசை வேளாளர் சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது உறுதியாகுது. ஆனா இந்த இசை வேளாளர் சாதி அப்படிங்கிறது கருணாநிதி ஆட்சியில் தான் பெயர் மாற்றப்பட்டது. அதற்கு முன்னாடி அந்த சாதிக்கு சின்ன மேளம் அப்படின்னு பெயர் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுகள்லயே காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா, அதாவது தென்னிந்திய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும், அதே நேரத்தில் அந்த புத்தகத்துல மேலக்காரன் அப்படிங்கிற சாதியை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த மேலக்காரன் அப்படிங்கிற சாதியில அதுலயும் குறிப்பா தஞ்சாவூர்ல இருக்கவங்கல்ல 2 விதமான பிரிவுகள் இருக்கு. அதுல ஒண்ணு தமிழ் பேசுறவங்க, இன்னொன்னு தெலுங்கு பேசுறவங்க அப்படின்னும், இந்த 2 சாதியினருமே வேறு வேறுபட்டவர்கள், அவங்க 2 பேருக்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, ஏன் ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் சாப்பிட கூட மாட்டாங்க அப்படின்னும், தமிழ் பேசும் மேலக்காரர்களோட பழக்க வழக்கங்கள் வெள்ளாளர்கள் மற்றும் தமிழ்ல இருக்க உயர் சாதியினரின் பழக்க வழக்கங்களை ஒத்துப்போகும் அப்படின்னும், அதே நேரத்துல தெலுங்கு பேசக்கூடிய மேலக்காரர்களின் பழக்க வழக்கங்கள் தெலுங்கு பிராமணர்களின் பழக்க வழக்கங்களை ஒத்துருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தப்போ இந்த பிரிவை இசை வேளாளர் அப்படின்னு பெயர் மாத்திருக்காரு. அதாவது தமிழ் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய 2 பேரையும் ஒன்றா இணைச்சு பொதுவான இசை வேளாளர் அப்படிங்கிற சாதியை உருவாக்கி அப்படிங்கிற பெயரை எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னா, ஏற்கனவே எட்கர் தர்சன் குறிப்பிட்டதுல தமிழ் பேசக்கூடிய மேலக்காரர்கள் வெள்ளாளர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றாங்க அப்படின்னு இருந்ததால மேலக்காரர்கள் அப்படிங்கிற சாதிக்கு இசை வேளாளர்கள் அப்படிங்கிற பெயரை சூட்டினாரு கருணாநிதி. அதனால தான் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இசை வேளாளர்கள் எந்த விழா நடத்தினாலும் அதுல கருணாநிதியோட புகைப்படத்தை தான் வைப்பாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் சொல்றதை மட்டும் வச்சோ இல்ல, முத்தியாயிலும் அதாவது முத்துவேல் வாழ்ந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு அந்த ஊரை சேர்ந்த மக்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கருணாநிதியோட அசல் பேரு, அதாவது உண்மையான பேரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னும், கருணாநிதியோட தந்தையான முத்தியாயிலும் அதாவது முத்துவேல் வாழ்ந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதையும் பாருங்க. తెలుగు గడ్డపై కరుణానిధి మూలాలు, ప్రకాశం జిల్లాలో కరుణ పూర్వీకుల మూలాలు. ఆయన అసలు పేరు దక్షిణామూర్తి. కరుణానిధి పూర్వీకులది ప్రకాశం జిల్లా అని తెలిస్తే దశ దిశలా ప్రసారం అవుతున్న తెలుగోడి ఘనతకు గర్వించాల్సిందే. ఇక్కడ ఇక్కడే ఇదే ఇదండి.
கருணாநிதி இறந்த போது கூட இந்த செருவு கொம்மு பாளையத்தை சேர்ந்த மக்கள் சோகத்துல ஆழ்ந்தாங்க. அதாவது நம்ம மண்ணை சேர்ந்தவர், நம்மளோட மண்ணின் மைந்தர் தமிழ்நாட்டுக்கு போய் அங்க முதலமைச்சரா இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு, இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க சோகத்துல ஆழ்ந்து போயிட்டாங்க. చేరుకొమ్మపాలెం గ్రామస్తులు జీర్ణించుకోలేకపోతున్నారు. కరుణతో తమ గ్రామానికి ఎనలేని అనుబంధం ఉందని, ఇక్కడ ఆస్తులను అమ్ముకొని తమిళనాడుకు వెళ్లారని చెబుతున్నారు. తమిళనాడు మాజీ ముఖ్యమంత్రి కరుణానిధి పూర్వీకుల గ్రామం ప్రకాశం జిల్లా చెరువుకొమ్మపాలెం గ్రామం. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு கருணாநிதியோட மகனான ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்ற போது மறுபடியும் ஆனந்த கூத்தாடினாங்க செருவு கொம்மு பாளையத்தை சேர்ந்த மக்கள். தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் மாநிலமா நாம மறுபடியும் மாறிட்டோம் அப்படிங்கறதா அவங்களோட மகிழ்ச்சிக்கு காரணம். డీటెయిల్స్ చూడాలని చెబుతున్నారు. அது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு ஸ்டாலினோட அமைச்சரவையில 5 தெலுங்கர்கள் பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியோட செய்தி வெளியிட்டாங்க தெலுங்கு ஊடகங்கள். இப்படி கருணாநிதியின் பூர்வீகத்தை பத்தி பலர் தொடர்ந்து பேசி வர்றாங்க. அதுல குறிப்பா பச்சைமுத்து பாரிவேந்தர் தமிழர்களின் சாபக்கேடு பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. நம்முடைய சாப செயல் பரிதாபப்பட்ட தமிழர்கள் இதுவரைக்கும் எந்த தமிழையும் ஆள விடவில்லை. இவங்க இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் பதவி ஏற்கிறார், ஆந்திராவில் ஓங்கோல்ல எங்கால அங்க பதவி ஏற்கிறான்னு சந்தோஷப்படுறான். இவங்க பரம்பரை தெலுங்கு, இங்க இவர் பதவி ஏற்றால் அங்க கொடியேற்றிட்டு கொண்டாடுறான். எப்படி இருக்கு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆக இவர்கள் பூரா இதை நம்ம பண்ணோம்னா இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதனால இந்த கருத்தெல்லாம் மக்களுக்கு போய் சொல்லணும். அதே போல சமீபத்தில் புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதனால இவர்கள் அவசியம் மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீங்க இந்த கருத்தெல்லாம் மக்களுக்கு போய் சொல்லணும். அதே போல சமீபத்தில் பேசின அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் ஸ்டாலினை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேளுங்க. இங்க இருக்கிற நிர்வாகிகள் தமிழ்நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், உண்மையான தமிழன், முன்னா மாதிரி வண்டியேறிகள் அல்ல, படிப்புக்காக தமிழ் தமிழ் என்று தமிழை பேசிக் கொண்டிருக்கின்ற போலி தமிழர்கள் அல்ல. இந்த பதிவு மாதமாக தான் கருதப்படும். ஏன் அப்படின்னா இந்த மே மாதத்துலதான் ஈழத்தில் நடந்த இறுதி போர் முடிவுக்கு வந்தது. அப்பதான் முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒரே நாள்ல கொன்றொழிக்கப்பட்டாங்க. அதனால உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இந்த மே 18 இன அழிப்பு நாளா அனுசரிச்சுட்டு வர்றாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லாம தமிழகத்தை சார்ந்த தமிழர்களும் தமிழ்நாட்டுல மே 18 அப்படிங்கறத ஒரு துக்க நாளா தான் அனுசரிச்சுட்டு வர்றாங்க. அதுலயும் குறிப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லாருமே மே 18 அன்னைக்கு ஒரு துக்க நாளா தான் அனுசரிப்பாங்க. மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் எதுவும் ஈடுபட மாட்டாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டிலே இருந்துகிட்டு தங்களை தமிழர்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்ற திராவிடர்கள், அதுலயும் குறிப்பா தெலுங்கர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 அன்னைக்கு கட்டாயமா ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அதன் தொடர்ச்சியாதான் இந்த ஆண்டு மே 18 அன்னைக்கு விஷால் ரெட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கர் கன்னியாகுமரியில ஒரு மிகப்பெரிய கேளிக்கை நிகழ்ச்சியை நடத்த போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் அவர் அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு சொக்கத்தங்கம் சோனியா காந்தின்றார். எனக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்துடுச்சு. அப்போ நான் ஜூனியர் உடலில் தொடர்ந்து எழுதினிருக்கேன். நான் உடனே எழுதினேன், சொக்கத்தங்கம் சோனியா காந்தியின் ஆதரவில் தன்னுடைய முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாத மனிதர் நம் கலைஞர்னு எழுதினேன். இனமே அழிகினும் ஈழமே கருகினும் சொக்கத்தங்கம் சோனியா காந்தியின் ஆதரவில் தன் முதல்வர் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதை தவிர வேறு எந்த கவலையும் இல்லாதவர் நம் கலைஞர் எழுதினேன். காலையில் ஜூனியர் உடலில் வந்தது. மாலையிலேயே நான் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் வாடகை வீட்டில் இருந்தேன். உடனே மூட்டை சாமான வெளியே கூக்கன்னு ஆள் வந்துட்டான். வீட்டை காலி பண்ண. ஆமாம், 24 மணி நேரம் டைம் கூட கொடுக்கல. அதுக்கு பிறகு நான் சட்ட ரீதியாக தான் 15 வருஷமாக போராட்டம் நடத்தின்னு இருந்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னே தான் அந்த வீட்டையும் காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துக்கிறேன். நான் இருக்கிறது 15வது வீடு. புரியுதுங்களா? அதனால் இது எப்படி இவங்க ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் துணை ஆய்ந்தோன்னு சொல்ல முடியும்? மறுநாள்